இந்த சார்ட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் பாட்டம். அது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் டைவர்ஷன் வந்து இதில் ஆர்எஸ்ஐயில் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டைவர்ஷன் நடந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு டைவர்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாகவே பார்த்துட்டோன்னா இது ஒரு டைவர்ஷன் சொல்லலாம். ஸோ இப்படி வந்து புல்லிஷ் டைவர்ஷன் வந்து ஆர்எஸ்ஐயில் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் பாட்டம், நல்ல ஒரு ரிவர்சல் கேண்டில். இப்போ இந்த கேண்டில் மட்டும் பார்த்துட்டிங்கனாலே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார் ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் நமக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டு டைவர்ஷன் நடந்திருக்கு, ரிவர்சல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே தான் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்திங்கனாலும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது. அது போக இங்கேயும் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இது வந்து பையிங் ஏரியா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் எப்போவுமே வந்து இந்த ஒரு பிரேக் அவுட் ஏரியாவில் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பொட்டன்ஷியல் பையிங் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ வந்து நிறையா கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா ஸோ இப்போ இந்த இடத்துல பையிங் பண்ணுறோம். ஸோ இந்த கேண்டலுக்கு மேலே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பையிங் போகிறோம், ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கிறோம். ஸோ நம்ம டார்கெட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம நினச்ச மாதிரி ட்ரேட் போகலை, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. சரி, ஓகே, நமக்கு இங்கே சப்போர்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு அனலிசிஸ் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, டெக்னிக்கலாக நமக்கு ஃபேவராக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா பையிங் சப்போர்ட் பாருங்களேன், இங்கே எல்லாமே பையிங் நல்லாவே இருக்குல்ல. ஸோ அதனால் நமக்கு வந்து இன்னுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, இங்கே வந்து நமக்கு ஒன்று ரிவர்சல் சிக்னல் வந்துருச்சு. ஸோ இங்கே மறுபடியும் நம்ம பை பண்ணுறோம். இங்கே வாங்கினதில் பை பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துக்கு போகுதோ, அதாவது வந்து நம்ம பையிங் ஏரியாவில் நம்ம செல் பண்ண போகிறோம் ஆவரேஜ் பண்ணிவிட்டு. ஒன்றும் ஹிட் ஆகலை ஆச்சு. மறுபடியும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து டபுள் பாட்டம் மாதிரி இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுது. மறுபடியும் நம்ம கொஞ்சம் பை பண்ணிக்கலாம். அதுவும் ஹிட் ஆகலை, மறுபடியும் கீழே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த சப்போர்ட்டும் உடஞ்சிருச்சு. அதுக்கடுத்த சப்போர்ட்டு இங்கே இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து செல்லிங், அதாவது வந்து நம்மளுக்கு லாஸு பெருசாக இருக்கும். இப்போ புக் பண்ணோம் அப்படின்னா பெரிய லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இன்னும் ஆவரேஜ் பண்ணி நம்ம எப்படியாவது வந்து லாஸ்லேருந்து வெளியே வந்துடணும். ஓகே, இங்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சு, நல்லாவே ரிவர்ஸ் ஆகிருக்கு, ரிவர்சல் கேண்டில். ஸோ இங்கே இடத்துல மறுபடியும் வாங்கிடலாம். போச்சு, இதுவும் உடஞ்சிருச்சா, மேலே வந்துடும் நினைக்கிறேன். போல, சரி, ஓகே, நம்ம இப்போ செல் பண்ணிடலாம். இனிமேல் மேலே வரக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வெளியே வருவோம். இப்போது இங்கே லாஸை புக் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அனலிசிஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்ம சைடு பையிங் சைடு இருக்குது அப்படிங்கிற நினப்பில் இந்த ஸ்டாப் லாஸை புக் பண்ண மாட்டோம். இப்போ கீழே வர ஆவரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியாக இந்த இடத்துல பெரிய லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ இதுதான் நம்ம வந்து மோஸ்ட்லி பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு. நம்ம எப்பவுமே ஆவரேஜ் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் இப்போ இந்த ட்ரேடு பார்த்துட்டிங்கன்னா
இந்த ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா, இந்த லாங் போகலாமா அப்படின்னா, இதில் லாங் போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே லோயர் லோ க்ரியேட் ஆகிடுச்சு, மறுபடியும் லோயர் லோ, ஐ மீன் லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, மறுபடியும் பார்த்தீங்கன்னா லோவர் லோ தான் க்ரியேட் ஆகிட்டு வந்துருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இங்கிருந்தே வந்து மார்க்கெட் வந்து என்னாச்சு, இப்போது இதெல்லாம் வந்து ஒரு கிளைமேக்ஸ் நடந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இது வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம லாங் போகிறது ரொம்பவுமே தப்பு. என்ன நம்ம டெக்னிக்கல் டைவர்ஷன்ஸ் காமிச்சதுனாலும் ட்ரெண்ட் வித் ட்ரேட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து தாரமந்திரமாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ட்ரெண்டை பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிருக்க வேண்டியதில்லை. ஸோ ஈவன் தோ என்ட்ரி ஆயிருந்தாலுமே, இந்த அனலிசிஸ் எல்லாம் பண்ணியிருந்தாலுமே நமக்கு என்னன்னா, எவ்வளோ டெக்னிக்கல் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக அனலிசிஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வெளியே வந்துட்டு நம்ம வந்து அடுத்த ட்ரேடை போயிருக்கலாம். ஸோ இதுலேயே வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணி இதை வந்து எப்படியும் ப்ளஸ் பண்ணிடணும், நம்மளுக்கு பாசிட்டிவாக வரும் அப்படிங்கிற நிறையா பேர் வந்து இந்த தப்பு பண்ணுறதுனால தான் அவங்க வந்து நிறையா, அதாவது நல்ல ட்ரேடை எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராஃபிட்ஸை ஒரு ட்ரேடில், சிங்கிள் ட்ரேடில் பெரிய லாஸ் பண்ணி விட்டுருவாங்க. இது எப்போ வரும் அப்படின்னா, ஓவர் கான்ஃபிடென்ட். இப்போ வந்து தொடர்ந்து ஒரு 4-5 ட்ரேடு பாஸ் பண்ணும்போது அடுத்த ட்ரேட் கண்டிப்பாக வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கும், நம்ம ஸ்கில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்லை நம்பி மட்டுமே ட்ரேட் பண்ணி ப்ராசஸை விட்டுருவாங்க. எப்பவுமே ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எவ்வளோ தான் நீங்கள் இதாக இருந்துச்சுனாலும் மார்க்கெட் நமக்கு ஃபேவராக இருக்குதா இல்லை நம்ம ஸ்கில்னாலும் ப்ராஃபிட் எடுத்திருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட்டு தான் நமக்கு ஃபேவராக இருந்திருக்கும். நம்ம ஸ்கில்லுனால நம்ம சக்ஸஸ் ஆகிருந்துருக்குமா அந்த ஓவர் த பீரியட். ஸோ இந்த வீடியோவிலிருந்து டேக்அவே என்ன அப்படின்னா, நம்ம வந்து சிஸ்டம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட் அதை வந்து ஒரு ப்ராசஸாக இதுதான் பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம். அதை விட்டு டீவியேட் ஆகி ஆவரேஜ் பண்ணுறதோ இல்லை வந்து ட்ரேட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி பண்ணுறதோ வந்து பண்ணோம்னா அது வந்து டிசாஸ்டருக்கு கொண்டுட்டு போயிடும்.